இது போதகர்களுக்காக கொடுக்கப்படுகிற பிரசங்கம் இல்லை, விசுவாசிகள் கண்கள் திறக்கப்படணும். சபையை ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு குறித்து செய்திக்காக இது சொல்லப்படுகிறது. இங்கெல்லாம் போனால் ரட்சிப்பெல்லாம் மங்கிடும். முதல் லேயர் இருக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர் சபையில் சேர்க்கிறார். இது சபை முடிஞ்சோடனே அடுத்தது எங்கே பார்த்தாலும் கிளம்பிடும், அது பிரபலங்கள் பின்னாடி. இது ஒரு புது ஜோறு. அப்போல்லாம் நாங்கள் இப்படி தான் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சிட்டோன்னே அப்புறம் எல்லோரும் போய் சினிமாவுக்கு ஜாலியாக போவோம். ஒவ்வொருத்தருக்கு பிடிச்ச கதாநாயகன் படத்தை ஒவ்வொருத்தன் கூட போய் உட்காந்து பார்ப்போம். இன்றைக்கி ரஜினி படம் பார்த்தா அவங்க கூட போகிறது, எம்ஜிஆர் படம் பார்த்தா ஒருத்தன் அவங்க கூட போகிறது, இன்னொருத்தர் கமலஹாசன் படம் பார்த்தா அவங்க கூட போகிறது. அப்படி பார்த்தா ஒரு 5 படம் பார்த்துருவோம். ஏன்னா ஃப்ரெண்டு இல்லையான்னு. இது அதே மாதிரி தான் போகுது. இப்போது இந்த ஊழியத்துலேருந்து வர பத்திரிக்கையெல்லாம் பார்க்குறது, அந்த ஊழியத்தில் பத்திரிக்கையெல்லாம் பார்க்குறது, அதில் அது ஒரு ஸ்டார், இது ஒரு ஸ்டாரு. கேட்டேன் எங்கே போனேன், நான் கூட்டத்துக்கு போனேன், எங்கே போனேன், இதுக்கு போனேன், அதுக்கு போனேன். இதில் லவ் பண்ணுறதெல்லாம் இருக்குது இங்கே. ஆமாம், ஏன் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட சிவன்குமார்த்தியே மறுபடியும் சேட்டில் போகலாமா? என்ன எதெல்லாம் கண்டிதம் பண்ணுகிறாங்க? கண்டிஷனே கிடையாது. அன்கண்டிஷனல், காட்ஸ் லவ் இஸ் அன்கண்டிஷனல். அதெல்லாம் அந்த ரட்சிக்கப்பட்டு சபையில் சேகரப்படுற பற்றியா, அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இங்கே அவ்வளோதான், பட்டயம் தீட்டி சரி பண்ணுறது போல் ஆகிடணும் வாழ்க்கை. சோதிக்கப்பட்டுக்கிற பொழுது சோதனைக்காரனை ஜெயிக்கிற ஒரு வனாந்திரம் உனக்கு வாழ்க்கையில் வேணும். ஆனால் இது எவ்வளோதான் ஆடம்பரமாக வெள்ளி தோட்டத்தில் இருந்தாலும் உள்ளே ஒரு பயங்கரமான வனாந்திரம் உலகத்துக்கே தெரிகிற மாதிரி இருக்கும். விசுவாசியோட வாழ்க்கையில் ஒரு இடத்துல ஒழுங்காக இது பொருந்தாது. அங்கே ஜபம், இங்கே ஜபம், இங்கே ஜபம், அங்கே ஜபம், எல்லா ஜபம் போயிட்டு கடைசியில் பார்த்தா ஒரு பெரிய வண்டல் வீட்டில் இருக்கும். கல்யாணம் ஆகலை, கல்யாணம்னா குழந்தை இல்லை, கையின் பிரயாசம் இல்லை, சிலதெல்லாம் MBA என்னென்னமோ படிப்பெல்லாம் இருக்கும். படிப்பு ஆசீர்வதிக்கப்படாது. எவ்வளோடா சம்பாதிக்கிறேன்? 20,000 சம்பாதிக்கிறேன். அடேப்பா, முதல் 20,000ன்னா நான் டாலர் நினச்சேன், அப்புறம் பார்த்தா 20,000 ரூபான்றான். படிப்பை பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது, கோடி வரைக்கும் இருக்குது. அது எத்தனையோ லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சாங்க. இதெல்லாம் எனக்கு குழந்தையிலேருந்து தெரியும். ஏன் படிப்பு ஆசீர்வதிக்கப்படலையா? இந்த படிப்பெல்லாம் வச்சு கல்யாணம் பண்ணாங்க. இதே படிப்பு கொண்ட ஒரு பெண்மணியை அவளும் ஏதோ நினச்சி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா. வந்து பார்த்தோன்னே சம்பாதியத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்க. பெற்றோர் பின்னணியெல்லாம் பார்த்து கொடுக்குறாங்க. தனித்து சிலுவையை தூக்க தெரியலையே ஐயா உனக்கு என்பதை போல் அது குடும்ப வாழ்க்கையே டேமேஜ் ஆகிடுச்சு. அப்போ கூட என்ன சொன்னா அவங்க அப்பா அம்மா, அந்த பொண்ணுக்கு பேய் ஓட்டணும், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, எத்தனையோ பேர் ப்ரேயர் பண்ணாங்க, பேய் போல் தீர்க்கதரிசி வந்து ஜெபம் பண்ண பேய் போன்னு நான் விசுவாசிக்கிறேன். அட சண்டாலா, பிள்ளை இவ்வளோ பெரிய தண்டசோரா வச்சுன்னு இருக்க வீட்டில் அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குதா? உண்மையாக சொன்னால் அவளுக்கு இந்த மாதிரிலாம் பட்டம் கட்டி